வணக்கம். ராஜேஷ் உப்பு பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்தவரையும் 2ஆம் இடத்துலேருந்து குரு பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தார். குருவை பொறுத்தவரையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் மீனராசினர் நல்லா உற்று நோக்கணும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறது பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சியை நீங்கள் எதிர்நோக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பயிற்சி அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கலாம். அவர் நல்ல பலனை 2வது வீட்டிலேருந்து கொடுத்துருந்தவர் இப்போ ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது வீட்டுக்கு வர்றார். 3வது வீட்டில் மறைவு ஸ்தானத்திற்கு குரு வர்றதுனால மீனராசினர் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் தவறுதலாக நடக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ராசி அதிபதி மறைவு ஸ்தானம் ஏறும்போது மனதில் தடுமாற்றம் இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது. அதை என்ன பண்ணுங்கன்னா நல்லா ஆலோசனை பண்ணி முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு. அதன் பிறகு பார்த்திங்கன்னா பொருட்கள் களவு போகிறதுக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். உங்களுடைய பணமோ நகைகளோ ஏதாவது ஒரு பொருட்கள் களவு போகிறதுக்கு இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு 100 ரூபானாலும் எங்கனாவது தவற விட்டுருவீங்க. அது குரு செய்யக்கூடிய ஒரு 3ஆம் வீட்டில் உள்ள பலன். அதன் பிறகு பார்த்திங்கன்னா நல்ல பலனை தராதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3வது வீட்டில் இருக்கிற குரு உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் செயல்படுவார். அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. இவங்களை எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா அது நல்லது. அதன் பிறகு தகவல் தொடர்பு மூலமாக நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அந்த செய்தியில் பணவரவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த குரு தன்னுடைய பார்வைப்படுற இடத்துலேருந்து நல்ல பலனை கொடுப்பாரு. அப்போ அந்த பார்வைப்படுற போது பார்த்தீங்க அப்படிங்கும்போது அவர் உங்களுடைய மீன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்றாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான கிடைக்கும் அப்படிங்கும்போது அவர் துணைவியாக வர்றவங்க உங்களோட துணை யாரோ அவங்க மூலம் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ கலத்திர வழியில் நல்லது நடக்குது. இப்போ நான் திருமணமே செய்யாமல் இருக்கிறேன், இப்போ நான் திருமணம் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக திருமணம் செய்வதற்கு இந்த நேரம் ஒரு உகந்த நேரம் தான். திருமண பேச்சுவார்த்தை நடந்ததுன்னா உடனே நடக்கும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா திருமணம் தடைப்பட்டிருந்தது அப்படின்னா அதையும் உடனே நீங்கள் பேசுனீங்கன்னா உடனே நடக்கிறதுக்கு இது ஒரு நேரம். அதன் பிறகு உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி புரிவாங்க. உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு நேரம். அப்போ கூட்டு தொழில் ஏதாவது ஆரம்பிக்கலாமான்னா அதுவும் செய்யலாம். கூட்டாளியாக வர்றவர் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருப்பார். அவர் ஒரு மிகப்பெரிய பணத்தை கொடுத்து ஒரு தொழிலை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே தேக்க நிலைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா தொழிலில் அந்த தேக்க நிலைகள் நீங்கி நல்ல வளர்ச்சியை நோக்கி இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு தொழில் கை கொடுக்கும் அப்படிங்கிறத இதில் ஆணித்தரமாக சொல்லலாம். அடிக்கடி பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள மாதிரியான ஒரு சூழல் வரும். இந்த பயணத்தில் ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வழியில் இருக்கும். வீணாக சுற்றிக்கிட்டு இருக்காமல் நீங்கள் செய்யக்கூடிய பயணத்தில் ஒரு நல்ல ஆதாயம் கண்டிப்பாக மீனராசினருக்கு இருக்குது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா குருவோட விசேஷமான பார்வை பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு கிடச்சிருது. மீனராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வை கிடைக்கும் போது கண்டிப்பாக பாக்கியம் பலப்படும். தொட்டது துலங்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். தொட்டது துலங்கம்னா எல்லா காரியத்திலையுமே தடைகள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்கலாம். ஏன்னா குருவோட பார்வை கிடைக்கும் போது தடைகள் கண்டிப்பாக விலகிரும். முன்னோர்களோட ஆசி உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தோட ஆசி இருக்கும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட ஆசி இருக்கும். புனித சேத்திரங்கள் போகிறது இந்த நேரத்தில் பண்ணலாம். புனித நீராடல் செய்கிறது இது எல்லாமே பக்கப்பலன் இருக்கும். குலதெய்வத்தோட அருள் கிடைக்கிறதுனால அதன் வழியாக தேங்கி கிடந்த தடைகள் எல்லாமே விலகி
எல்லா வேலையுமே நல்லா தான் நடக்கிறதுக்கு மீனராசினருக்கு உகந்த காலம். உங்களோட குலதெய்வத்தை நல்லா வந்து வணங்குங்க. தர்மத்தை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தினால தர்மங்களை நிறையா வந்து செய்யுங்க. கோயில் கட்டுவதற்கு நிதி உதவி செய்யுங்க. இல்லை கோயில் கட்டுறதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நல்லது. ஏன்னா தர்மத்தை வந்து செய்யக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னால அதை வந்து நீங்கள் வந்து செய்யுங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து கிடைக்குது. அப்போ லாபஸ்தானத்துக்கு கிடைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லாபங்கள் நிறைய நடக்கும். லாபம்னா எந்த காரியத்தினாலும் போகும்போது அது வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தடைகள் இல்லாமல் வெற்றி வாய்ப்பு வந்தாலே அதுவே மிகப்பெரிய வெற்றி. நீங்கள் செய்கிற காரியங்கள் லாபத்தை முடியும். உங்களுடைய பணவரவுகள் வந்து உயர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு நேரம். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையில் முன்னேற்றங்கள் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வேலைகளில் முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இல்லை புதிய வேலைகளை வந்து நான் நோக்கி போகலான்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் புதிய வேலைகளை வந்து தேடினீங்கன்னா அதுவும் வந்து நல்லா தான் நடக்கும். மொத்தத்தில் வந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் ஒரு மிக உயர்ந்தமான ஒரு நேரம் தான். 3ல் குரு வந்ததுன்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. பார்க்குற எல்லா இடமே சூப்பரான இடம் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா காரியத்துலேயுமே வந்து வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். என்ன மாதிரி வழிபாட்டு முறைகளை வந்து செய்யலாம். ஆலங்குடி குருஸ்தலம் என்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். வாழ்க்கையில் எப்போதுமே மீனராசினர் ஆலங்குடிக்கு அடிக்கடி போயிட்டு வரலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதிக்காண்டி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றி அப்படிங்கிறத வந்து கொண்டாந்து கொடுக்கும். அப்படி இல்லாதவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு அருகில் ஆலங்குடி போக முடியாதவர்கள் உங்கள் அருகில் இருக்கிற சிவன் கோயிலில் இருக்கிற குருவுக்கு வாரந்தோறும் வியாழக்கிழமை போய் வழிபட்டுட்டு வாங்க. இல்லை வியாழக்கிழமை விரத முறைகளை வந்து உபசரிங்க. எங்கள் குருவாக இருக்கிற நபர்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறத வந்து செய்யுங்க. எப்போதுமே ஆன்மீகத்தை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஆதரிங்க. ஏன்னா குரு அப்படிங்கிறவர் ஆன்மீகத்துக்கு உரிய ஒரு காரகம். ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பாக நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாதிப்புகள் இருக்குங்கிறதுனால ஆன்மீக வழியை கொண்டு தான் நீங்கள் வந்து எப்போதுமே முன்னேற்றத்தை வந்து நோக்கி செல்ல முடியுங்கிறதுனால ஆன்மீகத்தில் வந்து நிறைய ஈடுபாடை வந்து காட்டும் போது மீன ராசினருக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து வரும். அது எப்போதுமே செய்யுங்க. இப்போ குரு பேச்சில் ஆலங்குடி வந்து சென்று வந்தீங்கனாலே போதும். அதன் பிறகு குலதெய்வம் அப்படிங்கிறதையும் நல்லா வந்து வழிபடுங்க. குலதெய்வத்தோட அருள் வந்து கிடைக்கக்கூடிய நேரத்தினால அதை நல்லா நீங்கள் பயன்படுத்தும் போது மீன ராசினருக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுனால நல்லா பயன்படுத்திடுங்க. நன்றி நண்பர்களே.